பொங்கல் பண்டிகையொட்டி புதுமண தம்பதிகளுக்கு சீர்வரிசை கொடுக்கும் வழக்கம் தொன்று தொட்டு வருகிறது. அப்படி ஒரு நிகழ்வை விழாவாக கொண்டாடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட கொத்தமங்கலம் கிராமத்தினர். இதுகுறித்து செய்தியாளர் முத்துப்பழம்பதி அளித்த கூடுதல் விவரங்களை கேட்போம். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிலர் ஊருக்கு உரைத்தனர். ஆனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியன பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு உரைத்தவர்கள் தமிழர்கள். அந்த அளவிற்கு பொங்கல் பண்டிகையை தமிழர்கள் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். புதுப்பானை, புத்தரிசி, தித்திக்கும் வெள்ளம், திணைக்கரும்போடு பொங்கல் இட்டு தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவாங்க. அது மட்டுமின்றி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிறந்த மக்களுக்கு சீர்வரிசை கொடுப்பதை, அதாவது பொங்கல் சீர் கொடுப்பதையும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கிராம மக்கள் வழக்கமாக கொண்டாடி வர்றாங்க. அதாவது புதுமண தம்பதிகளுக்கு மட்டும் இல்லாமல் பிறந்த வீட்டில் அதாவது பெண்களுக்கு எத்தனை ஆண்டு காலமானாலும் சீர்வரிசை கொடுப்பதை அண்ணன் தம்பிகளும் பெற்றோர்களும் வழக்கமாக கொண்டாடி இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கிராமங்களில் இந்த கலாச்சாரம் காலங்காலமாக காலங்கள் கடந்து தொடர்ந்து வருகிறது. இப்ப இன்று கூட புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தில் பொங்கல் சீரை விமர்சையாக கொடுத்திருக்காங்க. வாகனங்கள் அணிவகுத்து ஊர்வலமாக வந்ததோடு பொங்கல் வைக்க தேவையான பொங்கல் பானை, பொங்கல் அரிசி, வெள்ளம், காய்கறிகள் உள்ளிட்டவற்றையும் சீர்வரிசையாக கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க. இது குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் கேட்போம். இப்போ இந்த பொங்கல் சீர் கொடுக்கறத புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கிராமங்கள் இருக்கட்டும், பேராவூர்னியா இருக்கட்டும், இது எப்படி காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்றீங்க? இது ஒரு பாரம்பரிய மரபா? நம்ம தமிழர்கள் காலத்திலிருந்து இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கிற பாரம்பரியமான ஒரு மரபு. இதில் நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுங்க இன்னொரு இடத்துல கட்டினா அந்த பெண்ணுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம வருஷம் சீர் கொடுக்கறது. ஏன்னா நம்ம வருஷம் போகணும் அந்த குடும்பத்துக்குங்கிறத இதை பிரதானமாக வச்சுக்கிறது. அதுக்காக சீர் கொடுக்கறது, அதுக்கு தேவையானதை இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டு வாங்கி கொடுக்கறது. இது தொடர்ந்து நம்ம காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது தொடரணும்.